நிறைய பேருக்கு இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, இதில் நிறைய பேருக்கு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்கும், ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த கண்டிஷனுக்கும் நமக்கு கழிச்சிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, உடலில் தேவையில்லாத கழிவுகள் இருந்து அதை வெளியேற்றுவதற்கும் உங்களுக்கு இது பயன்படுதுங்க. அப்போது ரெகுலராக இந்த கழிச்சிக்காய் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? பிசிஓடி இருக்குது, ஒரு சிலருக்கு பைலேட்ரலாக இருக்கும், ரெண்டு பக்கமும் ஓவரீஸோட ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த கழற்சிக்காய் மிக சிறந்ததாக பயன்படுது. கழற்சி சூரணம் அப்படின்ற மருந்தே சித்த மருத்துவத்தில் இருக்குங்க. இந்த கழற்சி சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த கழற்சி சூரணம் யார் யார் எந்த அளவுக்கு வந்து டீனேஜில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 2 கிராம் அளவுக்கு இந்த கழற்சி சூரணம் பாலில் கலந்து சாப்பிடணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மைல்டாக தான் ப்ராப்ளம் இருக்குன்னா காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. இல்லைங்க எனக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து 2 ஓவரிஸ்லையுமே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, காலை இரவு 2 வேளையும் 1/2 டீஸ்பூன் அளவு கழற்சி சூரணம் பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம்.